ஓகே ஓகே அருண், டென்ஷன் ஆகாத. மீரா கையில் எப்படியாவது அந்த லெட்டரை கொடுத்துட்டு ஓடியே போயிடலாம். அ, அ, மீரா. என்னம்மா மீரா, காலேஜ் கிளம்பிட்டியா? ஐயோ, இவர் வேற இதுக்கு இந்த நேரத்தில் வந்தாரு. ஆமா அங்கிள். சரிம்மா பார்த்து போ. என்ன தம்பி, மறுபடியும் ஷூலேஸ் கழண்டுருச்சா? நேத்து இதே இடத்துல தான் கழண்ட மாதிரி இருக்கு. ஆமாம் அங்கிள், ஷூலேஸ் ரொம்ப லூஸாக இருக்கு. பைய பதில் எதுவும் சரியில்லையே. ஷபா, நான் தப்புச்சேயா. சரி, காலேஜ் முடிஞ்சு ஆஃப்டர்நூன் வருவா, அப்போ பார்க்கிங் லாட்டில் வச்சே கொடுத்துட வேண்டியதுதான். ச்சே, எவ்வளோ நேரம் பண்ணுறா பாரு. இவள்கிட்ட லவ் சொல்கிறதுக்குள்ளே நமக்கு வயசாகும் போல. என்ன, எப்போவுமே மீரா தனியாக தானே வருவா, இப்போ என்ன மது கூட வரா? லிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மது. அட இதில் என்ன இருக்கு மீரா, நம்ம எல்லாம் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம். ஓ, ஸ்கூட்டி ரிப்பேர் ஆனது உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன், அப்பா மெக்கானிக் அனுப்பிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் டி. மீரா. சொல்லுங்க அருண், என்ன விஷயம்? என்ன தம்பி, இங்கேயுமா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, மீராவுடைய ஸ்கூட்டி ரிப்பேர் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் விசாரிக்கலான்னு வந்தேன். அப்பா அதை டேக் கேர் பண்ணிக்குவாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். என்ன தம்பி, அடிக்கடி ஏரியா பக்கமே சுத்துற மாதிரி தெரியுது. இல்லை அங்கிள், நான் சும்மா இப்படி வந்தேன், அவளை பார்த்து தான் பேசினேன். வீட்டில் தேடுவாங்க, நான் போகிறேன். பையன் ஏதோ 7:30 இழுத்து விட்டுருவோம் போல இருக்கே, பார்ப்போம். கண்டிப்பாக குப்பை போட வருவா, இங்கேயாவது அவள்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும், அப்படியே ஒழிஞ்சுக்கலாம். மீரா. சொல்லுங்க அருண், என்ன விஷயம்? அருண் தம்பி, இங்கெல்லாம் பிளாஸ்டிக் போடக்கூடாதுன்னு தெரியாது? அங்கிள், இது பிளாஸ்டிக் இல்ல, பேப்பர் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. டஸ்ட்பின்ல பிளாஸ்டிக் போடக்கூடாது, அது வேற எங்கேயாவது போடு போ. மீரா, இந்த செக்யூரிட்டிய அடுத்த வாட்டி ஏதாவது வம்பு பண்ணா பாத்துக்கிறேன் இவனை. காலையில இருந்து ஒவ்வொரு பிளானும் சொதப்பிட்டே இருக்கு. லாஸ்ட் ஹோப், டெரஸுக்கு துணி காய போட வருவா. இப்பயாச்சும் அவள்கிட்ட கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அட நம்ம அருண் தம்பி, என்னப்பா என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கியா? எங்க போனாலும் நீ தொடர்ந்து வர. அங்கிள், எத்தனை வாட்டி நான் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க? இந்த லெட்டரை மீராட்ட கொடுக்கணும் தானே ட்ரை பண்றேன், ஆனா நீங்க என்ன தடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. தம்பி, என்ன மீராவுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம் ட்ரை பண்ணியா? ஐயோ, சாரிப்பா, எனக்கு தெரியாது. ஒவ்வொரு வாட்டியும் விளையாட போகும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ். லவ் பண்ணியிருந்தா தானே தெரியும். நானும் எங்கேஜ்ல லவ் பண்ணிருக்கேன்ப்பா, ஆனா எனக்கு சான்ஸ் இல்லாம போயிடுச்சு. உனக்காச்சும் சான்ஸ் கிடைக்கணும். சாரி அங்கிள், நான் ஏதாவது கோவமா பேசினா நான் மன்னிச்சிருங்க. அவகிட்ட லவ் சொல்லலான்னு போகும்போதுலாம் ஒரு பயம் வந்துட்டே இருக்கு, அதான் என்ன பண்றதுனே தெரியல. அட, நான் இருக்கேன்ப்பா உனக்கு லவ் கோச்சு. நான் சொல்ற மாதிரி பண்ணு, மீரா கண்டிப்பா லவ் ஏத்துக்குவா. தேங்க்ஸ் அங்கிள். எங்க அந்த லெட்டர் கூட நான் கொஞ்சம் படிச்சு பார்க்கறேன். அன்புள்ள மீராவுக்கு, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன்னை பார்த்தால் என் இதயம் லோல் என குறைக்கிறது. நான் சேர்ந்து கல்யாணம் செய்து இந்த அபார்ட்மெண்டில் ஜாலியாக இருக்கலாம். நீ இல்லாமல் என் வாழ்க்கை மிகவும் போரிங்காக இருக்கிறது. இப்படிக்கு உன்னை அன்புடன் நேசத்துடன் பாசத்துடன் காதலிக்கும் அருண். ஏப்பா, இந்த மாதிரி எல்லாம் லவ் லெட்டர் எழுதுனா ஒரு பொண்ணும் உன்னை காதலிக்காது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? சரி, நான் உனக்கு இதை வேற மாதிரி சரி பண்ணி தரேன். இந்த லெட்டரை கொண்டு போய் கொடு. ஓகே அங்கிள். கொடுக்கும் போது நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு கொடுக்கணும். எங்க ஸ்மைல் பண்ணி பாப்போம். என்னப்பா, ரொமான்டிக்கா சிரிக்க சொன்னா ஹாரர் பட வில்லன் மாதிரி சிரிக்கிற? இதெல்லாம் சரியா வராது. அழகா கியூட்டா சிரிக்கணும், புரியுதா? சரிங்க அங்கிள். தம்பி, இப்ப மீற வர நேரம் ஆயிடுச்சு. நான் லிஃப்ட் கிட்டயே நிக்கிறேன், வேற யாரும் வராங்களான்னு பாத்துக்கிட்டு. அவன் இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போவா, உடனே ஒரு லவ் சொல்லிடு, சரியா? ஓகே அங்கிள். மீரா. சொல்லுங்க அருண், காலையில இருந்து எப்படி சுத்திட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? இந்தா, என் மனசு இருக்குதுன்னு லெட்டர்ல எழுதியிருக்கேன், இதை படிச்சு பார்த்துட்டு உன் முடிவை சொல்லு.
சரிம்மா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் டீ சாப்பிட்டு வரலாம். இப்பயாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? கொஞ்சம். சாந்தி, இன்னைக்கு ரொம்ப நல்ல சீல்ல. ஆமாடி, தூக்கிட்டே வர முடியல. எல்லா ஜாமனையும் கீழே வைக்க வேண்டியதா போச்சு. அப்புறமா வாட்ச்மேனை கொண்டு எடுக்க சொல்ல வேண்டியதான். என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா. மீரா, என்னடி இவகிட்ட ஏதோ லெட்டர் வாங்கிட்டு இருந்த? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஐயோ, அசந்த நேரம் பார்த்து வந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? எமர்ஜென்சி ட்ரெயின், எல்லாரும் கீழே ஓடிவாங்க. ஷபா, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். செக்யூரிட்டிங்க நம்ம காப்பாத்திட்டாரு. ஆமா ஆமா. நான் அடிக்கடி மீட் பண்ணணும். நாளைக்கு ஈவினிங் டெரஸ் வரியா? கண்டிப்பா வரேன். ஷப்பாடா, நல்லபடியா உங்களை சேர்த்து வச்சாச்சு. லவ்வுக்கும் நாங்க தான் செக்யூரிட்டி.